Hello everyone, welcome back to our English learning series. I'm your instructor and today we are diving into part 7 of our spoken English course. I hope you are all excited because today's topic is very practical and important. இப்போ வரைக்கும் நம்ம ஒரே ஒரு டென்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம் இல்லையா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதுலேயும் பாசிட்டிவாக ஒரு சென்டென்ஸை எப்படி பேசுறது அப்படின்றது தான் பார்த்துருக்கோம். அதாவது நான் வருகிறேன், அவள் தூங்குகிறாள், அவர்கள் போகிறார்கள். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறத பற்றி தான் பார்த்துருக்கோம். இதுவே ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா, நான் வரல, அவங்க போகலை, அவள் தூங்கலை, இந்த மாதிரி நெகட்டிவான சென்டென்ஸை எப்படி நம்ம உருவாக்குறது, ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, இதெல்லாம் தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவான சென்டென்ஸ் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் இந்த நெகட்டிவான சென்டென்ஸும். இப்போது இந்த நெகட்டிவான சென்டென்சஸை எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், இதுக்கான ரூல் என்ன, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கான சீக்ரெட் ரூலை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த நெகட்டிவ் சென்டென்ஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? அந்த நெகட்டிவ் சென்டென்ஸில் இல்லை அப்படின்ற வார்த்தை இருக்கணும். தமிழில் இல்லை அப்படின்ற வார்த்தை வரும்போது நாட் அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போது இந்த நாட் அப்படின்ற ஆங்கில வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கான ரூல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அந்த ரூலை பார்க்குறதுக்கு முன்னாடி இது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது இப்போது கண்டினியூவாக ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கும் இல்லையா. நான் வந்துட்டுருக்கேன், அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள், அவள் அழுது கொண்டிருக்கிறாள், இந்த மாதிரி ப்ரெசண்ட்டில் கண்டினியூவாக நடந்துட்டுருக்க ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது நம்ம எப்படி பேசணும் அப்படின்றதுக்கு ஒரு ரூல் பார்த்துருந்துருப்போம். கரெக்டாக அதே தான் இங்கே. பட் இது என்னென்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸில் நெகட்டிவாக நடக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுது. நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா நான் மேலே லிங்க் தரேன். இப்போவே ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பாசிட்டிவான சென்டென்ஸை எப்படி பேசுறது அப்படின்னு பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். ரூலில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது சப்ஜெக்ட், தென் ஹெல்பிங் வேர்பு ஆம், இஸ், ஆர், இந்த மாதிரி. அடுத்தது நாட் அப்படின்ற அந்த நெகட்டிவ் வேர்டை யூஸ் பண்ணிக்கணும். தென் வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். இவ்வளோதான் இதோட ரூல். இப்போது இதை எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இது ஒரு நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ் கேள்வி, நான் வரவில்லை. இந்த நான் வரவில்லை அப்படின்றது பாஸ்டில் நான் வரல அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் கிடையாது. இப்போ ப்ரெசண்ட்டில் நான் வந்து கொண்டு இருக்கவில்லை, அந்த மாதிரி நான் வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ப்ரெசண்ட்டில், அதுக்கு ஆப்போசிட் நான் வந்து கொண்டு இருக்கவில்லை. இதை அப்படியே நெகட்டிவாக சொல்கிறது தான். ஓகேங்களா? ப்ரெசண்ட்டில் கண்டினியூவாக ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்றது தான் இது மீன் பண்ணுது. ஸோ இதை எப்படி இந்த ரூலை அப்ளை பண்ணி பேசுறது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ரூல் படி ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது சப்ஜெக்ட். நான் அப்படின்றதான் இங்கே சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ நான் அப்படின்னா ஐன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஹெல்பிங் வேர்பு. இந்த ஐயோட ஹெல்பிங் வேர்ப் என்னது? ஆம். தென் இங்கே இல்லை அப்படின்ற வேர்டு வந்துச்சுன்னா நாட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வரவில்லை, அந்த இல்லை அப்படின்ற வேர்ட் வந்திருக்கிறதால ஹெல்பிங் வேர்ப் பக்கத்தில் நாட் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வேர்ப் கூட ஐஎன்ஜி. இங்கே வேர்ப் என்னது? வர்றது, கம். ஸோ ஐஎன்ஜி சேர்த்துக்கலாம். கம்மிங், ஐ எம் நாட் கம்மிங். கேன் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்? திஸ் டைம் லெட்ஸ் யூஸ் அ டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். அவன் வேலை செய்து கொண்டு இருக்கவில்லை. அக்கார்டிங் டு த ரூல் ஃபர்ஸ்ட் we need to identify the subject. இங்கே அவன் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். he choosing helping verb. ஸோ ஹீயோட பேரன is. then add negative word not and then add action verb. இங்கே verb என்னது? வேலை செய்து கொண்டு இருக்கவில்லை. ஸோ work கூட ing, working. He is not working. Let's look at another example using a different subject to see how the verb changes. தமிழ் கேள்வி, அவள் அழுது கொண்டிருக்கவில்லை. First find the subject. அவள், அதாவது she. Then choose the correct helping verb is. Add not. Then verb கூட ing, crying. She is not crying.
Now let's look at a common example. தமிழ் கேள்வி மழை பெய்து கொண்டிருக்கவில்லை. How do we say this in English? ரூல் படி ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை தான் ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த இடத்துல நம்ம வெதரை பற்றி பேசியிருக்கோம். வெதரை பற்றி பேசும்போது இட்டை தான் சப்ஜெக்டாக பயன்படுத்தணும். இந்த இட் வானிலை அல்லது மழையை குறிக்குது. இட் வந்தா நம்ம இஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்பை தான் பயன்படுத்தணும். இப்போ மழை வரல அப்படின்னு தான் சொல்ல போறோம். ஸோ லெட்ஸ் ஆட் நாட் ஆஃப்டர் தி ஹெல்பிங் வேர்ப். இங்க ஆக்ஷன் என்ன? ரெயின். அது கூட ஐஎன்ஜி சேர்த்து இட்ஸ் நாட் ரெய்னிங் அப்படின்னு சொல்லணும். ஆல்ரைட், we have completed 4 examples so far. Now let's move on to the fifth one. தமிழ் கேள்வி நீ கவனித்துக் கொண்டிருக்கவில்லை. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யூ, ஹெல்பிங் verb ஆர், நாட், தென் verb கூட ஐஎன்ஜி, லிசனிங். யூ ஆர் நாட் லிசனிங். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சிக்ஸ்த் ஒன், தமிழ் கேள்வி நாங்கள் போய்கொண்டிருக்கவில்லை. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நாங்கள், வி, helping verb or, then add negative word not. Verb another போய் கொண்டிருக்கவில்லை. So go கூட ing. We are not going. Let's dive into the last one. Seventh example, தமிழ் கேள்வி அவர்கள் விளையாடி கொண்டிருக்கவில்லை. ஃபர்ஸ்ட் ரூல் படி சப்ஜெக்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அவர்கள், தேவோட ஹெல்பிங் verb ஆர், தென் நாட் அப்படின்ற நெகட்டிவ் வேர்ட். இங்கே verb என்னது? விளையாடுறது. ஸோ play plus ing. They are not playing. That's it for our examples today. You now know how to create negative sentences using not. I hope you found the 7 examples helpful. Now it's a time for a challenge. I'm going to show you a few sentences and you have to spot the error. Can you find the mistakes? Before we jump into the quiz, if you haven't subscribed to our channel yet, please hit that subscribe button right now. If you are learning something new today, please hit the like button as well. I'll see you all in the next class. It's time for quiz.